நான் எங்க போனாலும் எனக்கு அவரு தான் தெரியுறாரு. எதுல பார்த்தாலும் எனக்கு அவரு தான் தெரியும். We are thrilled to announce ன்னு சொல்லி கொளுத்தி போட்டாங்க பாருங்க ஒரு வெடி. அந்த வெடி இன்னும் வெடிச்சுக்கிட்டே இருக்கு ஒரு வாரமா. அப்படி ஒரு வெடி அது. யாருனாலையுமே அந்த வெடியை வந்து நிறுத்த முடியல. ஸோ ரொம்பவே சோகமான ஒரு வீடியோல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். பட் இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹலோ வேர்ல்ட், வெல்கம் டு எஸ்எஸ்கே டெக் பாட்காஸ்ட். இட்ஸ் மீ எஸ்எஸ்கே. ரீசெண்டா ரிலீஸ் ஆன இந்த நியூஸ் அது என்ன அப்படின்னா, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ பார்ட்னர்ஷிப் வித் ஓப்பன் ஏஐ. ஸோ இந்த ஒரு இஷ்யூ தான் எங்க போனாலும் இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு என்னடா ஒரு எண்டு? ஸோ இது ஜஸ்ட் பிகினிங்கா, இல்ல வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அவ்வளவுதான் செத்துடுச்சா, இல்ல வந்து இது வந்து ஒரு புது வெர்ஷன் ஆஃப் ஒரு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவா வருமா? ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கறதான் வந்து நம்ம மோர் டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்த பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்னு வரும்போது என்னன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப்ல ரெண்டு சைடு இருக்கும். ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே வின் வின்னா இருந்தா தான் ஒரு பார்ட்னர்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க யூடியூப்ல கொலாப்லாம் பண்றாங்கல்ல இப்ப பெரிய பெரிய சேனல்ஸ். ஸோ அந்த பெரிய பெரிய சேனல்ஸ் இல்ல சின்ன சின்ன சேனல்ஸ் யாரா இருந்தாலும் சரி, ஸோ அதுல அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். அதாவது ஒருத்தருக்கு கிடையாது, ரெண்டு பேர்த்துக்குமே பெனிஃபிட் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஸோ இவங்களோட ஆடியன்ஸ் இன்னொருத்தவங்களை பார்ப்பாங்க, இன்னொருத்தவங்களோட ஆடியன்ஸ் இன்னொருத்தவங்களை பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ரீசெண்டா இந்த பிலிம் ரோல்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுல வந்து என்னன்னா, மிஸ்டர் கேகே வந்து கொலாப் பண்ணியிருப்பாரு. ஸோ கொலாப்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன சின்ன அங்கங்க வந்துட்டு போயிருப்பாரு. ஸோ அது என்ன எதுக்காக அப்படின்னா, பிலிம் ரோலோட ஆடியன்ஸ் வந்து மிஸ்டர் கேகேவுக்கு தெரியும். அதே மாதிரி மேபி மிஸ்டர் கேகேல பிலிம் ரோல் வந்து ஒரு வீடியோக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, ரெண்டு பேர்த்தோட ஆடியன்ஸுமே மோஜ் ஆவாங்க. ஸோ மோஜ் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இன்னொரு அந்த இடத்துல வந்து ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உருவாகும். ஸோ ரெண்டு பேர்த்தோட ஆடியன்ஸ் ரெண்டு பேர்த்தோட கண்டென்ட்டையுமே பார்ப்பாங்க. ஸோ அதனால வியூஸும் அதிகமாகும், இதனால பெனிஃபிட்டும் ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கும். இதுதான் ஒரு ஐடியல் பார்ட்னர்ஷிப். ஸோ இன்னொன்று ஒன்று இருக்கு, அதாவது வந்து என்னன்னா மோச்சிங். ஸோ ஒரு கம்பெனி வந்து இல்ல ஒரு ஒரு சேனல்ல ஒரு கம்பெனி வந்து என்னன்னா ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அதனால அதோட சிமிலர் கம்பெனி இல்லைன்னா வந்து காம்படிட்டர் கம்பெனி, ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஸோ அவங்களோட போயிட்டுன்னா மோஜ் ஆயிடுவாங்க. ஸோ மோஜ் ஆகுறதுன்னா, அதான் எங்க கம்பெனி நீங்க எடுத்துக்கோங்க, ஸோ எங்ககிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாம் நீங்க வச்சுக்கோங்க, ஸோ எங்களுக்கு பல்கா ஒரு அமௌண்ட் கொடுத்துடுங்க அப்படிங்கிறது தான் இந்த மோஜிங்கான கான்செப்ட். ஸோ இப்போ இந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எதுல இருக்கு அப்படின்னா, இந்த ரெண்டு கேட்டகரியிலுமே இல்ல. அவன் என்ன கேட்டகரியில இருக்கான் அப்படின்னா, இப்படியே விட்டா நம்ம கம்பெனி வந்து செத்துடும். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி ஸ்டாக் ஓவர்ஃப்ளோக்கு டிராபிக் ரொம்பவே கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ அதனால இப்படியே விட்டா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ செத்து போயிடும். அதனால ஏதோ ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான் இந்த பார்ட்னர்ஷிப். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இந்த ஓப்பன் ஏ பார்ட்னர்ஷிப் மட்டும்தான். ஆனா நம்ம எல்லாத்துக்குமே தெரியாம இன்னொரு பார்ட்னர்ஷிப் இருக்கு. அதுதான் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ கூகுள் ஜெமினி பார்ட்னர்ஷிப். இதை பத்தி யாருமே அதிகமா பேசல. ஸோ அதுவும் நாம இந்த வீடியோ வந்து கவர் பண்ணுவோம் சின்ன லைட்டா. ஸோ இந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மாதிரியான எல்எல்எம் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு அவங்களோட டேட்டா வந்து கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, கல்ச்சர் இல்லாட்டினா வந்து அந்த ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, திங்ஸ் எவால்வ் இன் த வே. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, எவ்ரி திங் இஸ் அ டாக்குமெண்டட் வே. ஸோ நான் வந்து ஒரு 2020 2016 இல்ல 16 சொல்ல முடியாது, அந்த கேப்ல ஸோ 2017 18 வந்து என்னன்னா, இந்த கியூட்டி கிரியேட்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கியூட்டி கிரியேட்டர்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த கியூட்டி கிரியேட்டர்ல உங்களுக்கு வந்து என்னன்னா டாக்குமெண்டேஷன் உள்ள வரும். ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னா அந்த காலத்து ஐடி. ஸோ அதுலயே வந்து என்னன்னா அந்த கியூட்டி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு டாக்குமெண்டேஷன் நீங்க வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து எப்படி பண்றது, எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளோட வரும். ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு ஜென்ரேஷன். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா ரொம்ப பழைய ஜென்ரேஷன் சொல்லலாம், ரீடிங் த டாக்குமெண்டேஷன். ஸோ ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா நம்ம ஜென்ரேஷன். ஸோ நம்ம ஜென்ரேஷன் வந்து என்னன்னா டாக்குமெண்டேஷன் ரீடிங் வந்து நமக்கு வந்து அதிகமாக செட் ஆகும். ஸோ நமக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் எரருக்கு என்னென்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறதுல அதை பிக் பண்ணி அதுல நம்மளோட பெஸ்ட் சொல்யூஷன் என்ன. ஏன் அப்படின்னா, சில கம்பெனிஸ்க்கு வந்து அல்ல சில டெவலப்பர்ஸ்க்கு வந்து ஆப்டிமைஸ்டு சொல்யூஷனா இருக்கும். ஸோ ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன் இந்த சென்ஸ் ஆப்டிமைஸ்டு ஸ்பீட். ஸோ ஆப்டிமைஸ்டு ஸ்பீடா இருக்கும், ஸோ கொஞ்சம் ஃபாஸ்டா வரும். சில பேருக்கு வந்து என்ன அப்படின்னா, ஸ்பீட் இஸ் நாட் அ மேட்டர், எங்களுக்கு வந்து என்னன்னா மெமரி வந்து கம்மியா யூஸ் பண்ற மாதிரியான சொல்யூஷன் வேணும். ஸோ இந்த மாதிரியான ரெண்டு டைப் ஆஃப் கேட்டகரிஸ், இல்ல இன்னும் நிறைய டைப் ஆஃப் கேட்டகரி இருக்கு, நான் இந்த ரெண்டு டைப் ஆஃப் கேட்டகரி மட்டும் சொல்றேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து அந்த மாதிரியான சொல்யூஷன் வரும். ஸோ இது நம்ம ஜென்ரேஷன். ஸோ நாம யாரெல்லாம் வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ யூஸ் பண்ணிட்டு இருந்தோமோ, ஸோ நம்ம ஜென்ரேஷன் இது வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு 20th செஞ்சுரி இல்ல 21st செஞ்சுரி 21st செஞ்சுரின்னு சொல்லலாம்.
ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன, இது இப்படியே தான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா திங்ஸ் எவால்வ் ஃபாஸ்டர். ஒரு டெவலப்பர் அவனுக்கு தேவையான விஷயங்களை அவனோட ஐடியிலே இப்போ வந்து எல்லாமே கொண்டு வரப்படுது. ஸோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனா இருக்கும். அப்படி போகும்போது ஏன் ப்ரோ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஐஃப்ரேம் பண்ணி உள்ள கொண்டு வந்துடலாமே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுவும் ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னன்னா எல்எல்எம்ஸ். ஸோ அது வந்து நம்ம வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு உண்மை. பட் அது வந்து என்னன்னா ஒரு சேட் திங். ஒரு எல்எல்எம் வந்து ஒரு டெவலப்பருக்கு எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி டெவலப்பரை சுத்தி இருக்கிற கம்யூனிட்டிஸ்க்கு நிறைய வந்து டேஞ்சர் பண்ணும். ஸோ இதை பத்தி நான் இன்னொரு வீடியோலயும் வந்து ஏற்கனவே பேசியிருப்பேன். என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி வரும்போது அந்த டெக்னாலஜியை அந்த டெக்னாலஜி இல்லாம சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சர்க்கிள் வந்து என்னன்னா நிறையவே டிஸ்டர்ப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு புக் மை ஷோ. எப்படி புக் மை ஷோ ஒர்க் ஆகுது? நாம டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், போயிட்டு படம் பார்த்துக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியா இருக்குல்ல. பட் ஆனா புக் மை ஷோ வரதுக்கு முன்னாடி அந்த சிஸ்டம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நாம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஸோ அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். ஏன்னா நாமெல்லாம் புக் மை ஷோ இது இல்லாததுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து என்ன மூவி பார்த்துருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா நீங்க வந்து தேட்டருக்கு போகணும். இப்போ வந்து நாளைக்கு படம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க இன்னைக்கு தேட்டருக்கு போயிட்டு புக் பண்ணிட்டு வந்திருக்கணும். அந்த டிக்கெட் வந்து உங்க கையில இருக்கணும், புக் பண்ணிட்டு வந்த டிக்கெட். ஸோ அந்த மாதிரி ஒண்ணு. இல்ல நீங்க லாஸ்ட் மினிட்ல போறீங்க, டிக்கெட் இல்லை அப்படின்னா பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போற மாதிரி இருக்கும். ஸோ இல்ல அப்படின்னா நீங்க ஜென்ரலா போறீங்க அப்படின்னா கியூல நின்று டிக்கெட் வாங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய கேட்டகரிஸ் அந்த புக் மை ஷோ வரதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. ஈவன் டிக்கெட் டெலிவரிங் கூட புக் மை ஷோ ஸ்டார்ட் பண்ணாங்களா இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கான்னு தெரியல. ஸோ உங்களுக்கு டிக்கெட் வேணா நீங்க ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. அண்ட் இன்னும் சில பெரிய பெரிய தேட்டர்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா நீங்க வந்து ஃபோன் பண்ணி சொன்னா போதும், எனக்கு நாளைக்கு இத்தனை மணிக்கு வந்து வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா டிக்கெட் வந்து புக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க போயிட்டு பே பண்ணிட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து என்னன்னா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து என்னன்னா இந்த டிக்கெட் புக்கிங் ஆப்ஸ். நான் வந்து புக் மை ஷோ வந்து ரெவல்யூஷன் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னா சொல்ல வரல. ஸோ திஸ் இஸ் த சர்க்கிள் இட் ப்ரோக். ஸோ இந்த சர்க்கிளை இது உடச்சிட்டு அங்க நடுவில் புக் மை ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்துச்சு இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் வந்து என்னன்னா இந்த எல்எல்எம்ஸ். ஸோ இந்த எல்எல்எம்ஸ் சுத்தி இருக்கிற சில விஷயங்கள் இதனால கண்டிப்பா உடைக்கப்படும். ஸோ இதனால நிறைய லாசஸ் ஆகும். ஒர்க் ரிலேட்டடாகவும் சரி, மணி ரிலேட்டடாகவும் சரி, ப்ராடக்ட் ரிலேட்டடாகவும் சரி, விச் இஸ் ஹேப்பனிங் நவ். இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் வென் இட் கம்ஸ் டு தி ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ கான்டெக்ட், ஸோ த ஜென்ரேஷன் க்ரோஸ். ஸோ அடுத்த ஜென்ரேஷன் வந்து என்னன்னா இந்த மாதிரியான ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல போய் தேடி தேடி போட்டுட்டு இருக்க மாதிரியான ஜென்ரேஷனா இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவ்வளவு நேரம் கதை சொன்ன திருப்பி சொல்ல மாட்டேன். ஸோ அந்த எல்எல்எம்ஸ். ஸோ அந்த எல்எல்எம்ஸ்லேயே வந்து என்னன்னா அவங்களுக்கு தேவையான அந்த விஷயங்கள் வரணும். ஸோ இதுதான் கூகுள் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா நான் வந்து ChatGPT 4 யூஸ் பண்ணதில்லை. ஸோ அதனால மேபி எனக்கு ChatGPT 4 எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஜெமினில வந்து என்ன அப்படின்னா நீங்க கூகுளுக்கு மைக்ரோசாஃப்ட் கோபைலட்ல இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல இருந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா கூகுள் வந்து நிறைய இண்டெக்ஸ்ட் வெர்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சிருக்கோம். ஓகே இந்த கொஸ்டின் கேட்கறாங்கன்னா இந்த மாதிரி. ஏன் அப்படின்னா நீங்க கூகுள் சர்ச் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் தான். ஸோ அந்த லிங்கை ஜஸ்ட் பார்ஸ் பண்ணி அதுல இருக்க டேட்டாவை மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது இது எப்படி ChatGPT ஒர்க் ஆகும் அப்படின்னு போனீங்க அப்படின்னா ChatGPT ஆப்வியஸ்லி வந்து என்ன பிங் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அட் எண்ட். ஏன் அப்படின்னா மைக்ரோசாஃப்டோட பார்ட்னர்ஷிப். பட் பிங்ல அவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா ரிசல்ட் வருதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா வராது. ஸோ தட்ஸ் அனதர் ப்ராப்ளம். இப்போ வந்து என்னன்னா அந்த பிங் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கும், OpenAI ChatGPT வந்து இம்ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதனால ChatGPTயோட ஃபியூச்சர் யூஸ் வந்து என்னன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும். ஏன் அப்படின்னா எல்எல்எம்ஸ்லயே ஒரு அளவுக்கான ரிசல்ட் வந்து வருது. பட் ஆனா நம்ம ஜென்ரேஷன் ஈவன் எல்எல்எம் ரிசல்ட் வந்தாலுமே நாம வந்து என்ன பண்றோம், மறுபடியும் போய் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல ஒரு வெரிஃபிகேஷன்ல வந்து இப்படிதான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருவோம். ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு மீ. ஏன் அப்படின்னா நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் கிடையாது. ஸோ நான் வந்து டெவலப்பருமே கிடையாது. ஆக்சுவலி நான் வந்து டெவலப்பர்ல இருந்து வெளியே வந்துட்டேன். பட் ஸ்டில் நவ் ஐ எம் டூயிங் மை ஓன் ப்ராடக்ட். அதனால நான் மறுபடியும் வந்து டெவலப்மெண்ட் வருவேன். ஸோ ஐ எம் டிபிக்கலி பேக் அண்ட் பிளஸ் ஏஐ டெவலப்பர். ஸோ அந்த மாதிரி வந்து போகலாம். ஸோ எனக்கு வந்து என்னன்னா ஃப்ரண்ட் எண்ட்ல எல்லாருக்கும் இருக்க மாதிரி ஒரு ஹியூஜ் நாலேஜ் வந்து கிடையாது. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல நாலேஜ் இருக்கு. பட் ஆனால் வந்து ஒரு ஹியூஜ் நாலேஜ் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட்ல இருந்து ஒரு மோர் ஆப்டிமைஸ்டா போகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் போட்டிருக்கு, அதை வந்து ஒரு ரெடியூஸா மாத்தணும், இல்ல வந்து அதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு வந்து என்னன்னா ரொம்ப ஒன்லைன்ல மாத்தணும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஐ டோன்ட் நோ. பட் இதே வந்து என்னன்னா பைத்தான் மாதிரியான விஷயங்கள்ல ஐ கேன் டூ இட். பட் இந்த மாதிரியான ஜாவா ஸ்கிரிப்ட் திங்ஸ் வரும்போது வந்து என்னன்னா again, so JavaScript is a more confusing language. For me, it is a more confusing language. So அதனால I use ChatGPT or Gemini to help me that. ஸோ அதனால வந்து என்னன்னா நிறைய இஷ்யூஸ் வரும்.
ஈவன் நான் வந்து என்னன்னா ஒரு ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன் ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதனால என்ன அப்படின்னா அந்த ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன் எக்ஸிட் ஆகுறது. ஸோ அதே வருஷன் நான் பைத்தான்ல போட்டேன். ஐ கேன் டூ இட். இட் ஹேப்பன். பட் நான் அதே வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல போடும்போது வந்து என்னன்னா எனக்கான அந்த டேட்டா மேனிப்புலேஷன் திங்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டிக்ஷனரியில டேட்டா அப்டேட் ஆகிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே ஹேண்டில் பண்ணுச்சு. ஸோ இட் வாஸ் கன்ஃபியூஷன். பட் நான் அது சாட் ஜிபிடி கிட்ட ஜெமினி கிட்ட கேட்கும்போது வந்து என்னன்னா இட் கன்ஃபியூஸ் மீ மோர். நானே கரெக்டா தான் போட்டிருந்தேன். ஆனா அது வந்து என் கூட மாத்தி தப்பாக்கி, ஸோ அது வேற வேற ஏதோ எரர் கொண்டு வந்து அதுக்கப்புறம் நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சரி இவன் வந்து தப்பா கொண்டு போறான், நம்மள 2வது 3வது அட்டம்ப்ட்ல நான் வந்து கண்டுபிடிச்சேன் இவன் வந்து நம்மள தப்பா கொண்டு போறான், யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுல இருந்து மறுபடியும் வெளியே வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்து என்னன்னா ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ போயிட்டு சரி இந்த மாதிரி இருக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு தேடும்போது ஐ காட் அ சொல்யூஷன் அண்ட் தென் ஐ மூவ் வித் இட். பட் இந்த திங்ஸ்லாம் வந்து என்னன்னா இப்போ இருக்க எல்எல்எம் வந்து லேகிங். ஸோ இதை தான் வந்து என்னன்னா ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. இது நீங்க சொன்ன மாதிரி ஏன் ப்ரோ சர்ச்ல வரலையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஈவன் இதுவே வந்து என்னன்னா ஸ்டாக் ஓவர் ஃப்ளோல மல்டிபிள் சர்ச்சஸ் பண்ணேன். ஒரே சர்ச்ல வந்து எனக்கு வரல. பட் இந்த எல்எல்எம்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஐ திங்க் ஒரே சர்ச் தான் பண்ணுது. மேபி மல்டிபிள் சர்ச் பண்ணலாம். பட் இந்த ரீசன்ல இந்த சுச்சுவேஷன்ல ஒரு சர்ச் தான் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நானே மல்டிபிள் சர்ச் பண்ணேன், கீவேர்ட்ஸை மாற்றி போட்டேன் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ மட்டும் ஸ்கேன் பண்ணது. ஸோ இந்த மாதிரியான கூகுள் சர்ச், டக்டர்கோ சர்ச் இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணி அதுக்கப்புறமேட்டு கண்டுபிடிச்ச சொல்யூஷன் தான் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் சொல்யூஷன் போகும்போது இட் மேக்ஸ் சென்ஸ் ஃபார் அஸ் டு கோ டு ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ. பட் இதுவே ஒரு எல்எல்எம்னால இப்போ இருக்க எல்எல்எம்னால பண்ண முடியல. ஏன் அப்படின்னா இட் லேக்ஸ் ஆஃப் டேட்டா. ஸோ அதை தான் வந்து என்னன்னா ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ பண்ண போகுது. இது ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ பண்ணலனாலுமே தே கேன் ஸ்கிராப் இட். ஏன் அப்படின்னா இட்ஸ் அ பப்ளிக்லி அவைலபிள் டேட்டா. நாம போய் சர்ச் பண்ணிக்கலாம். ஐ திங்க் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல பாட் ஸ்கேனிங்லாம் அலௌட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் இப்போ பிளாக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தீஸ் ஆல் திங்ஸ் வர் தேர். ஸோ இப்படி இருக்கிற இந்த டைம்ல தான் இந்த டீல் வந்து நடந்திருக்கு. பட் வில் இட் கில் தி ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. இட் வில் எவென்ச்சுவலி கில் த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ தான் வந்து பாயிண்ட். உடனே கில் பண்ணது கொஞ்சம் டைம் எடுத்து போகும். எதுக்காக அந்த டைம் எடுக்கும் அப்படின்னா ஈவன் டுடே ஆல்சோ வி ஆர் கெட்டிங் நியூ எரர்ஸ் தட் வி ஆர் கோயிங் அண்ட் ஆஸ்கிங். இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த புதுசா ஏஐ டூல்ஸ்லாம் வருது இல்லையா? ஸோ இந்த ஏஐ டூல்ஸ்ல நம்ம போட இன்டெகிரேட் பண்றதுக்கு நிறைய எரர்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரியான எரர்ஸ்லாம் நம்ம மறுபடியும் போய் கேட்க வேண்டியதா இருக்கு. ஸோ கேட்டு அதுக்கு நிறைய பேர் வந்து என்னன்னா கமெண்ட்ஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த கம்யூனிட்டி ட்ரிவன் அப்படிங்கிற இந்த பாயிண்ட் வந்து இன்னுமே க்ரோ ஆயிட்டு தான் இருக்கு, இன்னுமே போயிட்டு தான் இருக்கு. பட் இந்த டீல் ஜஸ்ட் மேட் கம்யூனிட்டி ட்ரிவன் டு ஷட் டவுன் ஃபார் கப்புள் ஆஃப் மேபி டேஸ் ஆர் வீக்ஸ் ஆர் மந்த்ஸ். ஸோ அது கூல் ஆஃப் ஆகிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஸ்டாக் ஓவர் ஃப்ளோல நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நமக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இல்லை. ஸோ அந்த ஸ்டாட் இருந்துச்சு அப்படின்னா ரீசெண்டாக இந்த டீல் மேட் ஆனதுக்கு அப்புறம் எத்தனை பேர் வந்து ஆன்சர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எத்தனை பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீடைல் நமக்கு தெரிஞ்சாலே போதும். ஸோ ஹவு மச் இட் ஹவ் ஃபால்ட் தி ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ. பட் திங்ஸ் அபார்ட் த ஃபியூச்சர் ஆஃப் ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட்லி ஏஐ பேஸ்ட். ஐ திங்க் த ஃபியூச்சர் ஆஃப் ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ there is no stack overflow தான் அப்படின்னு சொல்லலாம். and it will be part of a chat gpt or gemini. So yeah, things are going like that. and what else we need to discuss is ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவோட ஹோம் பேஜ் யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு வந்து நிறைய மீம்ஸ் இருந்துச்சு. ஸோ உங்களுக்காக ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவோட ஹோம் பேஜ் இதோ. டைம்ஸ் நாலேஜ் ஹாஸ் பீன் ரீயூஸ்ட். இந்த டீல் மேட் ஆனது மட்டும் இல்லாம ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ பண்ண இன்னும் சில வேலைகள் தான் வந்து என்னன்னா இதை வந்து இன்னும் நிறைய வந்து கொளுத்தி போட்டுச்சு. அது என்ன அப்படின்னா டெலிட்டிங் தி யூசர் ஆன்சர். ஸோ டெலிட் பண்றதும் பண்ணிட்டு அதுக்கு அவங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? இங்க பாருங்க, ஸ்க்ரீன்ல தெரியும் பாருங்க. ஸோ வி ஆர் ரைட்டிங் இன் ரெஃபரன்ஸ் டு யுவர் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அக்கௌண்ட். ஸோ இதுதான் வந்து அந்த யூசரோட அக்கௌண்ட். ஸோ இதை போஸ்ட் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதே யூசர் பென் யூஐ இருக்கா? ஸோ பென் யூஐ. ஸோ அதே யூசராக போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இட் இஸ் அ ட்ரஸ்டபிள் சோர்ஸ். ஸோ யூ ஆர் ரீசென்ட்லி ரிமூவ் ஆர் டிஃபெக்டட் கண்டென்ட் ஃப்ரம் யுவர் போஸ்ட். ஓகே, ப்ளீஸ் நோட் தட் ஒன்ஸ் யூ போஸ்ட் அன் ஆன்சர் டு அ கொஸ்டின் இன் திஸ் சைட், okay, those posts became a part of a collective effort of those who have contributed to the content. Okay, அப்ப நானும் contribute பண்ணியிருக்கேன். So that's a collective of my effort. Posts that are potentially useful to others should not be removed except under extraordinary circumstance. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டை வந்து நீங்க டெலீட் பண்ணவே கூடாது. ஒன்ஸ் நீங்க போஸ்ட் பண்ணதுமே அது வந்து என்னன்னா ஒரு கம்யூனிட்டியோட ரெஸ்பான்ஸா மாறிடும். ஸோ அதனால நீங்க டெலீட் பண்ணக்கூடாது அன்லெஸ் அன்டில் யூ ஹாவ் எ எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்ஸ். அதாவது நீங்க டெலீட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை.
இந்த மாதிரி சூழ்நிலை எப்போ வரும் அப்படின்னா ஸ்டாக் ஓவர் சொல்லுமே திஸ் ஆன்சர் இஸ் stupid, so you should delete it, this is a wrong. ஈவன் ராங்னாலுமே வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் கொடுத்து கீழே வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. ரொம்ப மோர் அண்ட் மோர் வல்னரபிள் ஆர் மோர் டார்க்கான ஆன்சரா இருந்தால் மட்டும் தான் நீங்க வந்து டெலிட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் விச் இஸ் லைக் RMRF. ஸோ இந்த மாதிரியான அந்த மாதிரியான திங்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க நினைக்கிறேன். பட் ஆனா இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் வந்து என்னோட நாலேஜ் வந்து கொடுக்குறேன். ஓகே, அது வந்து ஒரு கலெக்டிவ் நாலேஜ்ல இருக்கு. ஓகே, நான் வந்து ஒரு போஸ்ட் பண்ணிருக்கேன், அது வந்து ஒரு இடத்துல இருக்கு. பட் ஒய் டோன்ட் ஐ நாட் அலோவ் டு டெலிட் இட்? ஏன்? இப்போ வந்து எப்படி அப்படின்னா, இட் மேக்ஸ் சம் சென்ஸ். ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு பார்ட் ஆஃப் அ கம்யூனிட்டியில இருக்கேன். ஸோ அந்த கம்யூனிட்டியில நான் வந்து சில என்னோட நாலேஜஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ எப்படி அப்படின்னா ஒரு ட்ரைனிங் மூலியமாவோ இல்லை வந்து ஒரு ஓகே, நான் வந்து ஒரு கம்யூனிட்டியில இருக்கேன், நான் வந்து போயிட்டு ஒரு லெக்சர் எடுக்கிறேன். ஸோ அந்த லெக்சர் எடுத்துட்டு எனக்கும் அந்த கம்யூனிட்டிக்கும் இல்லை அந்த கம்யூனிட்டி பண்ற சில விஷயங்கள் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னா, நான் வந்து அந்த கம்யூனிட்டி கிட்ட என்னோட வீடியோ இருக்கு, நான் அந்த வீடியோவை டெலீட் பண்ணா will it make sense or not அப்படிங்கிறது நம்பர் ஒன். ரெண்டாவது, எனக்கு அந்த கம்யூனிட்டி பிடிக்கல அப்படின்னா ஐ won't continue in that community here after. ஸோ ஐ பி மூவிங் டு டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி. ஐ திங்க் இங்க இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, பட் ஆனால் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்னு நினைக்கிறேன். பட் ஐ எம் நாட் ஷுர் ஹவு ட்ரூ இட் இஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நான் வந்து பண்ணலாம். ஸோ நம்பர் ஒன், நீங்களே சொல்லுங்க, இஸ் இட் கரெக்டா இருந்தா? நான் போயிட்டு ஒரு கம்யூனிட்டில இருக்கேன், அந்த கம்யூனிட்டி வந்து எனக்கு காசு கீசு எதுவுமே தரல. ஸோ ஐ எம் ஃப்ரீலி கிவிங் மை நாலேஜ் ஆஸ் அ வீடியோ. ஸோ நான் ஒரு வீடியோவா கொடுக்குறேன் அண்ட் அந்த கம்யூனிட்டி இஸ் நாட் டூயிங் கரெக்ட் திங். ஸோ இட் டிட் சம்திங் விச் ஐ ஹேட் இட். ஓகே, அப்படி இருக்கும்போது நான் என்னோட நாலேஜை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்கலாமா? இல்லை நான் வந்து என்னோட நாலேஜை டிலீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து நான் கம்யூனிட்டி மாறிடுவேன். ஸோ அது வந்து என்னோட கண்ட்ரோல் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா கம்யூனிட்டியோட கண்ட்ரோல் இருக்கு. ஸோ வில் கம்யூனிட்டி பீப்புள் அக்ரீஸ், அதாவது கம்யூனிட்டி பீப்புள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஓகே கம்யூனிட்டியில இருக்கவங்களாம் சரி நீங்க டெலிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட் சுட் பி டெலிட்டட், ரைட்? கரெக்டா? ஸோ அந்த கம்யூனிட்டியில இருக்கிற மெயின் பீப்புள்ஸ் அக்செப்ட் பண்றாங்கன்னா அது சுட் பி டெலிட்டட். இல்ல அந்த கம்யூனிட்டியில இருக்க மெயின் பீப்புள்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின்னா it should be continued and there should be some compensation. அதான் அந்த ஒரு தேவைக்கான நீடுக்கான திங்ஸ் வந்து திருப்பி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ தட்ஸ் வாட் திங்ஸ் ஷுட் பி ஹேப்பன். பட் இங்க வந்து எனக்கு அப்புறம் எதுக்கு அந்த டெலிட் பட்டன் இருக்கு? ஏன் அப்படின்னா நான் டெலிட் பண்ணிக்கலாம், அதனால என்கிட்ட அந்த பட்டனை கொடுத்து வச்சிருக்கீங்க. ஸோ இல்லை அப்படின்னா நீங்க அதை டெலிட் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுக்காம இருந்திருக்கணும். நான் டெலிட்டே பண்ணியிருக்க மாட்டேன். நான் ரெக்வஸ்ட் மேக் பண்ணி டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்க டெலிட் பண்ணிருக்கலாம். தென் வை யூ ஹேவ் கிவன் மீ டெலிட் பட்டன்? ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் இருக்கு. ஐ திங்க் இப்போ மேபி ரிமூவ் பண்ணிடலாம். நான் போய் டெலிட் பண்ணதில்லை, பெருசா அதுவும் இல்லைங்க. நாங்க ஒரு 7 days கழிச்சு நாங்க மறுபடியும் வந்து 7 days வந்து நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துன்னா உங்க அக்கௌண்ட் வந்து நாங்கள் சஸ்பெண்டட்ல இருந்து திருப்பி எடுத்துடுவோம் அப்படின்னு வந்து சொல்றதுதான் இந்த மெயில். ஸோ இது ஆக்சுவலா இதான் வந்து அந்த நடந்த சம்பவங்கள். ஸோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி இருந்த கொஸ்டின் இந்த மாதிரியான மாறி இருக்கு. ஐடியலி திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஸோ இப்படி இருந்த கொஸ்டினை இப்படி மாத்திருக்காரு, ஆக்சுவலா டெலிட் பண்ணியிருக்காரு. மறுபடியும் அதை வந்து என்னன்னா எடிட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இங்கே உங்களுக்கு தெரியும், எடிட் பண்ணது பென் யூஐ, அதாவது ஒரிஜினல்ல இருந்து ஆன்சரை ரிமூவ் பண்ணது வந்து பென் யூஐ. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஜென்ரல் கிரீவன்ஸ், ஐ திங்க் இது வந்து மாடரேட்டர் இல்லைன்னா பாட் இந்த மாதிரியான இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து மறுபடியும் இந்த டெலிட்டட் ஆப்ஷன்ல இருந்து ஒரிஜினல் ஆப்ஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை, பட் திஸ் வாட் ஹேப்பன். ஸோ இதுக்கு கீழே கமெண்ட் கொடுத்தது வந்து என்ன அப்படின்னா, ஐ எம் ரெக்வஸ்டிங் தட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பி பர்மனென்ட்லி டெலிட்டட் அண்டர் ஜிடிபிஆர். வில் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ கம் அண்டர் ஜிடிபிஆர் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லா வெப்சைட்டுமே அந்த என்ன ஜிடிபிஆர் கம்ப்ளைண்ட்ஸ் கீழே வரலாம். அண்ட் ஆனா இந்த மாதிரியான டேட்டா ஸ்டோரேஜ் வரும்போது வந்து என்ன அப்படின்னா அவங்க வந்து பர்சனல் டேட்டா எதுவுமே ஸ்டோர் பண்ணல, இல்ல வந்து மோர்லி உங்களுக்கு ரிலேட்டடான டேட்டா எதுவுமே ஸ்டோர் பண்ணல. அவங்க வந்து என்னன்னா ஒரு ஆன்சர்ஸ் தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. மேபி இட் ஒன்ட் கம் அண்டர் ஜிடிபிஆர், பட் ஸ்டில் இட் டிபெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ரீஜன் டு ரீஜன், கண்ட்ரி டு கண்ட்ரி. ஸோ எந்த மாதிரியான டேட்டா வந்து ஜிடிபிஆருக்குள்ள வரும், எந்த மாதிரி டேட்டா வந்து ஜிடிபிஆருக்குள்ள வராது அப்படிங்கிற டீடைல்ஸும் இருக்கு. Let's see. And it's just a reminder that anything you post on this platform will be used for profit. It's a matter of time until all your messages on Discord, Twitter, etc. are scrapped feed. This is a true. So no matter what,
எவ்வளோ பெரிய ஃபண்டட் கம்பெனி இல்லை எவ்வளோ பெரிய ஓப்பன் கம்யூனிட்டி கம்பெனியாக இருந்தாலும் உங்களோட டேட்டா வில் பி யூஸ்ட் ஃபார் ப்ராஃபிட். ஏன் அப்படின்னா டேட்டா இஸ் ஃபார் ப்ராஃபிட்டபிள். நீங்க வந்து இருக்கிற டேட்டா வச்சு ப்ராஃபிட் பண்ணல அப்படின்னா யாரோ ஒருத்தன் அந்த டேட்டா வச்சு ப்ராஃபிட் பண்ணிக்குவான். உங்ககிட்ட இருந்து ஃப்ரீயா எடுத்துட்டு வேற ஒருத்தங்கிட்ட இருந்து காசு வாங்கிக்குவான். ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பனிங். பட் அதுக்காக ஏன் நாங்களே காசு பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டாக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ திங்ஸ் ஆர் கோயிங் லைக் திஸ். அண்ட் இதை தாண்டி கப்பல் ஆஃப் மீம்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதையும் வந்து பார்ப்போம். ஸோ அது என்னென்ன மீம்ஸ் அப்படின்னா, ஸோ திஸ் ஒன் ஐ லைக் இட். ChatGPT வந்து ஸ்டாக் ஓவர் கேட்டுக்கிறேன், யூ மேட் திஸ், ஐ மேட் திஸ். ஸோ அதுக்கப்புறம் அங்கிருந்து வாங்கி ஐ மேட் திஸ். இப்படிதான் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ChatGPT, Gemini. ஸோ தட்ஸ் ஒன் பார்ட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஹவு டு ஐ ஸ்ட்ரிங் அவுட் ஆஃப் IO. ஸோ க்ளோஸ் டு ஸோ திஸ் ஒன் இஸ் நைஸ். அண்ட் செகண்ட் வந்து என்னன்னா, ஐ வாண்ட் அ சிம்பிள் ப்ரோக்ராம் டு ஆட் a plus 2 plus 2 question sources. ஸோ திஸ் ஆல் ஹேப்பன்ஸ் இன் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ. ஸோ நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கும்போது வந்து என்னன்னா, இந்த மாதிரியான சிம்பிள் கொஸ்டின்லாம் கேட்டிங்கன்னா இதெல்லாம் வேஸ்ட் கொஸ்டின், சிம்பிள் கொஸ்டின், ஸ்டூபிட் கொஸ்டின். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஆன்சர்லாம் கொடுக்க முடியாது, திஸ் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் எஃபர்ட், அந்த கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து வரும். திஸ் கொஸ்டின் ஹஸ் பீன் க்ளோஸ்ட் பிகாஸ் இட் ஷோஸ் நோ எஃபர்ட் on your own. We encourage you to take a look at Python documentation or code yourself if you run into a specific problem. How about Python program to recreate James Webb Telescope? Code is unrealistic. Even this also happens. So when things like more episode வந்து இந்த கம்ப்ரஷன் சொல்ல முடியாது, ஹேஷ்ட். ஸோ இந்த ஹேஷ்ட் பண்ண விஷயத்த ரீஹேஷ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்கும்போது இந்த மாதிரியான ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ திஸ் ஹவ் திங்ஸ் ஒர்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பேஜ், திஸ் இஸ் அ பிளாக் அண்ட் ஐ திங்க் மோஸ்ட்லி யா. ஸோ இதுதான் நான் வந்து சொன்னது. நான் ஆக்சுவலாக நான் மைண்டில் வச்சிருந்தேன், பட் when I searched I almost found this. ஸோ திஸ் இஸ் தி ஏன்சியன்ட் டேவ். அதாவது நமக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் தே டூ ஃப்ரம் அ டாக்குமெண்டேஷன். அண்ட் வி ஆக்சுவலா நம்ம வந்து நியூ ஜெனரேஷன் சொல்ல முடியாது இல்லையா. வி ஆர் தி க்ரோவன் ஜெனரேஷன். ஸோ வி ஆர் லைக் அ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஜெனரேஷன். அண்ட் வி ஆக்சுவலா அது வந்து எப்படின்னா, ஓல்டு ஜெனரேஷன் அடாப்ட்ஸ் டு அ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஜெனரேஷன். ஓகேவா. ஸோ ஓல்டு ஜெனரேஷன் இருக்காங்க, அவங்களோட அடாப்டேஷன் டு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ கம்மியா இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க டைம்ல ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ரொம்ப சின்னதா குட்டியா இருக்கும், அதிகமான ஆன்சர்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ அதுக்காக ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வந்து நிறைய எஃபர்ட் போடுவாங்க. ஸோ எஃபர்ட் போட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஒரு ஜென்ரேஷனா மாறும். அப்போ வந்து இந்த ஓல்ட் ஸ்கூல் ஜென்ரேஷன், ஐ மீன் அந்த ஓல்டு ஜென்ரேஷன்லாம் வந்து என்னன்னா ரிட்டையர் ஆயிருப்பாங்க. இப்போ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஜென்ரேஷனா இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஜென்ரேஷன் க்ரோ ஆயிட்டு இருக்கும்போது அடுத்த ஜென்ரேஷன் வருது. அதுதான் வந்து என்னன்னா இந்த ChatGPT, Gemini ஜென்ரேஷன். ஸோ அது இப்போ இருக்கிற ஸ்டேஜ் வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்போ இருந்த ஸ்டேஜ். அதாவது அந்த ஏன்ஷியன்ட் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ யூஸ் பண்ண ஜென்ரேஷன் மாதிரி நாம இப்போ இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் when people we are in 20s, ஸோ நம்ம 20s இருக்கோம், நாம வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஜென்ரேஷனா இல்லை வந்து ChatGPT ஜென்ரேஷன் கேட்டா we are a kind of a mid. ஸோ நம்ம வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ மேபி என்ன ஒரு 4 to 5 years 6 years யூஸ் பண்ணியிருப்போமா. 2024 இது 2018 இருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போமா. அண்ட் ஃபார் தென் ரெஸ்ட் ஆஃப் அவர் லைஃப் we will use ChatGPT. That's the truth. ஓகே. அண்ட் ChatGPT தாண்டி இன்னொரு டெக்னாலஜி வந்துச்சுன்னா we will be adapting to that. பட் ஆனால் for next 10 to 15 years this will be dominating technology for this kind of stuff. Okay, other things நிறைய வரலாம், but for this kind of stuff அப்படி இருக்கும்போது we will be like old school or a new generation, new school. ஸோ அப்படின்னு வரும்போது we will be like a mid school. ஸோ நம்ம ஓல்டும் இல்லாமல் மிட்டும், ஐ மீன் நியூவும் இல்லாமல் இதையும் யூஸ் பண்ணியிருப்போம், அதே மாதிரி இதையும் யூஸ் பண்ணியிருப்போம். இதுலேயும் கான்ட்ரிபியூஷன், ஸ்டாக் ஓவர்ஃப்ளோலையும் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்போம், கொஸ்டின் கேட்டிருப்போம், ஆன்சர் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ChatGPT போயிட்டு நம்ம வந்து ஆன்சர் கேட்டிருப்போம். ஸோ தீஸ் திங்ஸ் வில் கோ. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஜென்ரேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஒரு 2 to 3 years பீப்புள் வருவாங்க இல்லையா, டெவலப்பர்ஸா. ஸோ அவங்க வந்து என்னன்னா அவங்க வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவே போக மாட்டாங்க. ஐ திங்க் லாஸ்ட் 1 year வந்து டெவலப்பர்ஸ்மே வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ. ஆக்சுவலாக நான் ரீசெண்டாக வந்து ஒரு ஒர்க் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அதில் இருக்க டெவலப்பர்ஸ் வந்து என்ன அப்படின்னா கூகுள் சர்ச்சே கிடையாது, டைரக்டா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ தான். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட். அண்ட் another thing, and
This is the main we actually got, and that's it. And one more thing I need to show is this part. So how Stack Overflow traffic was reduced. So you can see the Stack Overflow traffic got reduced பிகாஸ் ஆஃப் தி சாட் ஜிபிடி கோ பைலட்னால இந்த இடத்துல வந்து அடிபடுச்சு. பட் ஆனால் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய எஃபெக்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா சாட் ஜிபிடி கோ பைலட் ரிலீஸ் ஆன டைம்ல இட்ஸ் நாட் டிரைவிங், இட்ஸ் டேக்கிங் யூ. ஸோ இட்ஸ் அ பைலட் அண்ட் யூ ஆர் லைக் அ கோ பைலட் கோயிங் வித் தட் கோ பைலட் மாதிரி. ஸோ அதனால பீப்புள் மறுபடியுமே வந்து என்னன்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இந்த மாதிரியான விஷயங்கள் சாட் ஜிபிடி ட்ரை பண்ணிட்டு வெளியே வந்தாங்க. பட் அங்கதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சாட் ஜிபிடி வந்து துவம்சம் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஸோ இது வந்து என்னன்னா 2023 ஜூலை வரைக்கும் தான் இருக்கு. ஸோ ஐ ஷோ யூ மோர் டேட்டா. ஸோ திஸ் இஸ் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோஸ் டிராஃபிக் அனாலிசிஸ். ஸோ இது வந்து என்னன்னா செம்ரஸ்ல இருந்து பண்ணியிருக்கேன். அகைன் நான் ட்ரஸ்டபிள் சோர்ஸ். ஸோ இங்க வந்து என்னன்னா ஸோ திஸ் இஸ் ஹவு திங்ஸ். ஸோ நமக்கு வந்து இந்த பார்ட் தான் தேவைப்படும். ஸோ ஐ திங்க் ஃபுல்லாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜான் 2012. ஸோ க்ரோ ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து அந்த க்ரோ ஆகிட்டு இருக்க ஸ்டேஜ். ஸோ 2016 நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு 5 to 6 years. ஸோ அந்த ரேஞ்சில் தான் வந்து என்னன்னா ஆக்சுவலி தட்ஸ் வென் த ப்ராடக்ட் ஸ்டார்டட் க்ரோயிங். ஸோ இங்கே தான் வந்து என்னன்னா ப்ராடக்ட் வந்து க்ரோ ஆகுது. ஸோ திஸ் இஸ் த பீக்கஸ்ட். செப்டம்பர்லாம் வந்து என்னன்னா 2021 வந்து என்னன்னா கொரோனா டைம்ல பீக் ஆகுது. கொரோனா முடிஞ்ச டைம்னு நினைக்கிறாரு. ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய இஷ்யூஸ், நிறைய நியூ டெவலப்பர்ஸ் திங்ஸ் ஆல் கேம். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் வந்து என்னன்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம். ஸோ அக்டோபர்ல தான் வந்து என்னன்னா நமக்கு அந்த இது வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சாட் ஜிபிடி. ஸோ இங்க வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ அக்டோபர், நவம்பர் 2022. ஸோ திஸ் இஸ் செப்டம்பர். ஐ திங்க் இது வந்து இந்த கோ பைலட் அக்டோபர் 2021 இந்த கோ பைலட். அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்தது தான் இந்த இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நவம்பர் 2022. ஸோ நவம்பர் 2022 இங்க நவம்பர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக ஓவரால் கிராஃப் வச்சிருக்கனால தெரியல. ஸோ 2 years மாற்றும்போது நவம்பர், செப்டம்பர், நவம்பர் 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 இங்கே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிராஃப் வந்து அப்படியே ஸ்லோ ஆகிட்டே இருக்கு. ஸோ த திங்ஸ் விச் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ஸோ தட்ஸ் வாட். ஸோ தீஸ் ஆர் த ஸ்டஃப் ஹவு தி திங்ஸ் ஹேப்பன். அண்ட் இன்னும் சொல்லணும் அப்படின்னா டிராஃபிக் மோர் ரெடியூஸ்ட் ஃப்ரம் யூஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய டிராஃபிக் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. பட் ஆனால் இந்தியன் ஓஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிராஃபிக் வந்து அப்படியே தான் இருந்திருக்கு. பட் அந்த ஒரு பீக் மட்டும் ரெடியூஸ் ஆயிருக்கு. பட் ஆனால் ரஷ்யன் பேஸ்ட் கண்ட்ரீஸ்ல பார்க்கும்போது நமக்கு வந்து என்னன்னா ஸோ பெரிய அசா இல்லை. பட் ஆனால் நீங்க எங்க பார்த்தாலுமே அந்த நவம்பர் 22ல இருந்து அந்த ஸ்லைடு வந்து இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட். ஐ திங்க் பேச வேண்டியதெல்லாம் பேசி வச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல. மோஸ்ட்லி திஸ் இஸ் த ஃபால் ஆஃப் தி ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ. பட் இதுல இருந்து எப்படி ஜம்ப் பேக் பண்ணி மறுபடியும் வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா என்னோட தாட் ப்ராசஸ் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வந்து முடிஞ்சுது. ஸோ எவ்வளோ நாள் வந்து நாம அதில் வந்து கொலாபரேட் பண்ணி ஹெல்ப்ஃபுல் ஈச் அதருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியுமோ அவ்வளோ நாள் இருந்துட்டு போகிறதான் பெட்டர். இல்லை மேபி திஸ் இஸ் ஆஸ் அ டெவலப்பர் ஆர் ஆஸ் அ ப்ராடக்ட் பர்சன் ஐ எம் திங்கிங் ஒரு சிஇஓவோ அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் இல்லை அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் இல்லை அந்த கம்பெனியோட சிஇஓஸ் அவங்களுக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம வந்து மறுபடியும் வந்து இதை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது. ஸோ அதான் 2 வருஷமா ட்ரை பண்ணி இப்போ வந்து இந்த பார்ட்னர்ஷிப் வந்திருக்காங்க. பட் எவென்ச்சுவலி திங்ஸ் மே கோ ராங் ஆர் ரைட், ஹூ நோஸ். நடக்கும்போது நம்ம மறுபடியும் வீடியோ பேசுவோம். ஸோ அது வரைக்கும் இந்த ஒன் மோர் திங், உங்க தாட்ஸ் அண்ட் இதை வந்து என்ன கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க டெவலப்பர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதுவும் டெவலப்பர் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ், டெக்னாலஜி ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் போட்டுட்டு இருக்கேன், வியூஸே வர மாட்டேங்குது. ஸோ இல்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்குவோம். ஸோ அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். This is me Sanjay from SSK Tech Podcast. Bye bye.